கரிநாள் பேரணி தொடர்பில் வவுனியாவில் கலந்துரையாடல். அனுரவின் காலத்தில் நீதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் ஸ்ரீநேசன். என்பிபி நடத்தும் நாடகம் ரகசியத்தை அம்பலப்படுத்திய நாமல். புதிய அரசியல் கட்சிகளின் பதிவுக்கான விண்ணப்பங்கள் கோரல் தேர்தல் ஆணையம். ஹிபுலோயா திட்டத்திற்கு எதிராக நெடுங்கேடியில் போராட்டம். பண்டத்தரப்பில் இருந்து வெளியேறிய ராணுவம் பிரதேச சபை எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். சிவில் பாதுகாப்பு படையினர் தொடர்பில் ஆனந்த் விஜயபாலவின் விசேட அறிவிப்பு. மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட சமநக நாயக்க. யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால பீரங்கி. யாழில் சிங்கள குடியேற்றங்கள். இளம்குமரனுடன் அர்ஜுனா கஜேந்திரகுமார் கடும் வாக்குவாதம். சிக்குவாரா கோட்டாபய நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. தொலைபேசியில் அர்ஜுனா எம்பிக்கு அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டு. பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 6 பேர் பிணையில். இலங்கையின் சுதந்திர தினத்தை கண்டித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெறவுள்ள கரிநாள் பேரணி தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளால் வவுனியா மாவட்டத்தில் இன்று கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்று பலர் கலந்து கொண்டனர். நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளராகவும் உள்ளேன். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம், எதிர்வருகின்ற 4ஆம் திகதி இலங்கை சுதந்திர தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வடக்கு கிழக்கிலே நாம் தமிழர்களாகிய நாம் எமக்கு எந்தவித சுதந்திரமும் கிடைக்காத போது நாம் அது கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி தொடர்ச்சியாக நாம் எமது சுதந்திரம் கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக அந்த தினத்தை நாம் கருப்பு தினமாக அனுஷ்டித்து வருகின்றோம். எனவே நாம் எமது உரிமைகள் மறுக்கப்பட்ட போது இலங்கையானது 1948ஆம் ஆண்டு சுதந்திரமடைந்த போது இந்த தமிழர்களுக்கு எந்தவித சுதந்திரமும் வழங்கப்படவில்லை, எந்தவித உரிமைகளும் வழங்கப்படாமல் மறுக்கப்பட்ட இந்த சிங்கள பேரினவாதம் தனக்கான சுதந்திர தினத்தை தொடர்ச்சியாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அதனை மிகவும் பிரகடனப்படுத்தி மிகவும் உணர்வுபூர்வமாக அவர்களுக்கான சுதந்திரம் கிடைத்திருக்க என்பதை இந்த சர்வதேசத்துக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் ஒரு தேசிய இனமாக இருக்கின்ற நாங்கள் உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் தமிழர்கள் சொறைந்து வாழ்கின்ற இடங்களில் கூட எமக்கான ஒரு நாடு இல்லை, எமக்கான சுதந்திரம் இல்லை, எமக்கான உரிமைகள் கிடைக்கப்பெறாமல் நாம் இன்று வரை ஒரு அடிமை உறவுகளாகவும் இனமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இந்த வேளையில் கேட்டுக்கொள்வது, தமிழர்களாகிய நாம் எமது உரிமைகள் எங்கு மறுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் சென்று எமது உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே எமது உரிமைகள் மறுக்கப்பட்ட போதுதான் எமது உறவுகள், எமது இளைஞர்கள், யுவதிகள் 30 வருட காலமாக ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அப்போது அந்த யுத்தமும் காட்டிக் கொடுப்பு மூலம் மௌனிக்கப்பட்டது. அதன் பின்பு இன்று வரை எமது உரிமைகளுக்காக நாம் அகிம்சை வழியில் போராடி வருகின்றோம். எடுத்துக்கொண்டால் எமது நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது, எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை, கண்முன்னே அரசியல் கைதிகளாக சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு எந்தவித விடுதலையும் கிடைக்கப்பெறவில்லை. இன்று பௌத்த விகாரைகளை கட்டி தமிழ் பேசுகின்ற மக்களின் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே அவர்கள் சிங்கள பேரினவாத குடியேற்றங்களை செய்வதற்கு பௌத்த புத்த விகாரைகளை கட்டி எமது இடங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது தையிட்டி விகாரையிலே சட்டவிரோதமான ஒரு தனியார் காணியிலே சட்டவிரோதமான புத்த விகாரை கட்டப்பட்டு இன்று அந்த காணியை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பலாலி முகாமில் இருந்து தையட்டி வரை நான் சென்று பார்த்தபோது அங்கு தமிழ் மக்களுடைய காணிகள் அவர்களின் கைவசப்படுத்தப்பட்டு அங்கு அவர்களின் நிலங்கள் அவர்களின் உற்பத்திகள் செய்ய முடியாமல் அவர்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து இன்றுமே அவர்கள் பாதுகாப்பு வலயமாக அதை வைத்திருக்கின்றார்கள். இராணுவத்தின் பாதுகாப்பு வலயம் அது தமிழர்களின் சொத்து. அந்த இடத்தை இன்று காலை 6 மணிக்கு
அந்த வீதியை திறக்கப்பட்டால் பின்னேரம் 7 மணிக்கு பூட்டப்படுவார்கள். அதில் வாழ்கின்ற மக்கள் எந்தவித பாதுகாப்புமின்றி எந்த ஒரு வைத்தியசாலைக்கும் செல்ல முடியாத நிலையிலே அங்கு தடுத்து வைக்கப்பட்ட கைதிகளாக இருக்கின்றார்கள். எனவே இப்படியான ஒரு நிலை இருக்கின்ற போது இந்த இலங்கையானது சுதந்திர தினத்தை பிரகடனப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றது. இன்று தமிழ் மக்கள் என்பது அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு தமிழர்கள் தனக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் என்று. ஆனால் உண்மையிலேயே எமது தமிழ் தலைமைகள் ஒன்றை யோசிக்க வேண்டும். இன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு புலையும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தது மறு வேடத்தை பூண்ட இன்றைக்கு அனுர அரசானது வடக்கு கிழக்கை பிரித்ததும் சுனாமி கட்டமைப்பை உடைத்ததும் எமக்கான தீர்வை பெறக்கூடாது என்றதும் இனப்படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவரும் அவரே. அவர் எந்த விதமான எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தரப்போவதில்லை. எனவேதான் நாம் இன்றும் எந்த சிங்கள பேரினவாத அரசு வந்தாலும் எமக்கான தீர்வு கிடைக்கப்படாது. எனவே நாம் சர்வதேச விசாரணையை நோக்கி எமக்கான நீதி கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைத்து தமிழ் மக்கள்களும் இந்த நேரத்திலேயாவது ஒரு கட்டமைப்பாக நாம் அன்றைய தினம் எமக்கான சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது, எமது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாம் அன்றைய தினமாவது ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு அனைத்து மத குருமார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள்கள், பயந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், இளைஞர்கள், யுவதிகள், வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், பேருந்து உரிமையாளர்கள் என இதில் தமிழ் தேசியம் பற்றி கதைக்கின்ற அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் எல்லோருமே இதில் ஒன்றிணைய வேண்டும். இந்த போராட்டமானது வடக்கிலும் கிழக்கிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே வடமாகாணத்திலே 5 மாவட்டங்களும் சேர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்திலும், கிழக்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்களும் பிரதிநிதித்துவப்படுத்தி மட்டக்களப்பிலும் இப்போராட்டத்தினை பல்கலைக்கழக மாணவர்களும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து மற்ற அமைப்புகளும் சேர்ந்து இந்த மக்களுக்கான போராட்டமாக இதை நாங்கள் வலுப்படுத்தி இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதனை இந்த போராட்டத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு அனைத்து உறவுகளும் ஒன்று சேர வேண்டும். இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனுரகுமார திசாநாயக்கவின் காலத்திலாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மகளடி தீவு படுகொலை நினைவு தினம் இன்று மாலை மகளடி தீவில் உள்ள நினைவு தூபி அருகே நடைபெற்றது. மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச சபையின் ஏற்பாட்டில் பிரதேச சபையின் தவிசாளர் கிரேஸ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியன் நேத்திரன், பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது இகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உயர்நீதவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அக்கவணக்கமும் செலுத்தப்பட்டது. 28/1/1987 மற்றும் 12/6/1991 ஆகிய காலப்பகுதிகளில் ராணுவ மற்றும் விசேட அதிரடி படையினரால் மகளடி தீவு, ராழ்பண்டை மற்றும் கொக்கட்டிச்சோலை ஆகிய பகுதிகளில் 239 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். குறித்த படுகொலையில் சிறுவர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர்களை நினைவு கூறும் வண்ணமே கொக்கட்டிச்சோலை படுகொலை நினைவு தூபி 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதன்பொழுது கருத்து தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர், கொக்கட்டிச்சோலை, மகளடித்தீவு ஆகிய 2 கிராமங்களில் 1987ஆம் ஆண்டிலும் 1991ஆம் ஆண்டிலும் என்று 180க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற இராணுவத்தினர், அதிரடிப்படையினர் மூலமாகத்தான் இந்த படுகொலைகள் நடைபெற்றன என்பது ஊரறிந்த விடயம். வெட்ட வெளிச்சமாக பல சாட்சியங்கள் முன்னாக நடைபெற்ற இந்த படுகொலைகள் இருந்தும் கூட இதுவரைக்கும் அந்த மக்களுக்குரிய நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை. பட்டப்பகலில் பல கண்களுக்கு மத்தியில் செய்யப்பட்ட இந்த படுகொலை நடைபெற்று 1987 நடைபெற்ற படுகொலையை எடுத்து பார்க்க போனால் கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் கழித்திருக்கின்றது. 91ஆம் ஆண்டு நடைபெற்ற படுகொலையை எடுத்து பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கழித்திருக்கின்றது. ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்திலும் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இந்த படுகொலைகள் நடைபெற்றன. ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்தில் லலித் அத்துலத் முதலி அவர்கள் பந்தோபஸ்து அமைச்சராக இருந்தார். பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்
ரஞ்சன் விஜயரட்ன அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். இந்த காலத்தில் இங்கு வகை தொகை இல்லாமல், அதை சொல்லப்போனால் ஒரு வகையில் பார்த்தால் 3 வயது குழந்தையிலிருந்து பெண்கள், ஆண்கள், வயோதிபர்கள் அல்லது இளைஞர்கள் என்ற பேதம் இல்லாமல் அனைவரும் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறு சுட்டுக்கொலை செய்யப்பட்டும் கூட எத்தனை அரசாங்கங்கள் மாறியிருக்கின்றன. ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச, அதற்கடுத்ததாக சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க, அடுத்த டிங்கிரி பண்டா விஜயதுங்க, ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, இப்போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே எவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட இங்கே நீதியின் பக்கமாக அவர்கள் கண் திறக்கவில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது. இப்போது இறுதியாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய காலத்திலாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம். உண்மையில் கொல்லப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்பதும் கொன்றவர்கள் இராணுவத்தினர், அதிரடிப்படையினர் என்பதும் வெளிப்படையான உண்மை. அந்த காலத்தில் இங்கு பணிக்கு வந்தவர்கள், இந்த பொறுப்புக்குரியவர்கள் யார் என்பதும் அரசாங்கத்திற்கு நன்றாக தெரியும். எனவே சட்டவாட்சி சமத்துவமான ஆட்சி என்று சொன்னால் இந்த கொல்லப்பட்ட மக்களுக்குரிய நீதி அல்லது அவர்களுக்குரிய தீர்ப்பு என்பது கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் மனவேதனையுடன் கூறிக்கொள்ளுகின்றேன். இங்கு வந்திருக்கின்றவர்கள் அனைவரும் எடுத்து பார்த்தால் தங்களுடைய சகோதரங்கள், உறவுகள் போன்றவற்றை இழந்தவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள். இதில் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் அல்லது ஊர் வேறுபாடுகளுக்கு அப்பால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் அவர்களுக்குரிய மன ஆறுதல் ஏற்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கருத்துரையை நிறைவு செய்ய. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக என்னை நீதிமன்றத்துக்கு அழைத்து ஒன்றும் நடக்கப் போவதில்லை என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். தனக்கு எதிரான நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குக்கு முன்னிலையான நிலையில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், நிலக்கரி டெண்டர், 325 கொள்கலன் விடுவிப்பு, கெப் வண்டி கொள்வனவு போன்ற மோசடிகளை மறைப்பதற்கு என்னை கைது செய்வதனால் ஒரு பலனும் நடக்கப் போவதில்லை. அரசாங்கம் அடாத்தாக நீதித்துறை மற்றும் போலீஸ் துறையில் அழுத்தங்களை பிரயோகிக்க முயற்சிக்கின்றது. போலீஸ் துறையில் கடந்த காலங்களில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதிபதிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களின் பிள்ளைகளுக்கு இன்றும் பாடசாலைகள் கிடைக்கவில்லை. அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நிறுவனங்கள் செயற்படவில்லை என்றால் அல்லது அமைச்சர்கள் சொற்படி நடக்கவில்லை என்றால் தண்டிக்கப்படுகின்றார்கள். இந்த அரசாங்கம் முறைமை மாற்றம் செய்வதாக ஆட்சிக்கு வந்தது, ஆனால் இருந்ததற்கு மாறாக பின்னோக்கி கொண்டு செல்வதோடு முழுமையாக முறைமை நாசமாவதற்கே செயற்படுகின்றது என்று கூறினார். யாழ்ப்பாணம் காரிநகர் பகுதியில் நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாத நிலையில் காணப்பட்ட 10 வீதிகளின் புனரமைப்பு பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்படும் நிலையில் அவற்றின் சில வீதிகள் புனரமைப்பு முடிவடையும் தருவாயில் காணப்படுகின்றது. துரித கதியில் முன்னெடுக்கப்படும் வீதி புனரமைப்பு பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா நேரில் சென்று பார்வையிட்டார். காரிநகர் பிரதேசத்தில் காணப்படும் வீதிகளில் பல நீண்ட காலமாக புனரமைப்புகள் இன்றி குன்றும் குழியுமாக காணப்படுவதனால் அவ்வீதியூடாக பயணிப்போர் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட பயணத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் காரிநகரில் தெரிவு செய்யப்பட்ட 10 வீதிகளின் புனரமைப்பு பணிகள் 44.5 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவற்றில் பெருமளவான வீதிகளின் புனரமைப்பு பணிகள் முடிவடையும் தருவாயில் காணப்படுகின்ற நிலையில் வீதி புனரமைப்பு பணிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா நேரில் சென்று பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான அரசியல் கட்சி அங்கீகாரத்திற்கான விண்ணப்பங்களை தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் வெளியிட்டுள்ளது. அங்கீகாரத்துக்கு தகுதியான அரசியல் கட்சிகளிடமிருந்து தேர்தல் ஆணையம் விண்ணப்பங்களை கோரியுள்ளது. இதன்படி கட்சி செயலாளரால் கையொப்பமிடப்பட்டு தேவையான ஆவணங்களுடன் ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்தல் ஆணையத்தின் இணையதளம், மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் அல்லது தேர்தல் செயலாளர் அலுவலகம் வழியாக படிவங்களை பெறலாம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வர்த்தமானி அறிவிப்புகளின்படி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை குறிப்பிட வேண்டும். மேலும் துணை ஆவணங்களில் கட்சி அரசியலமைப்பு, நிர்வாகிகள் பட்டியல், கடந்த 4 ஆண்டுகளில் பெண் நிர்வாகிகள், தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகள், தற்போதைய கொள்கை அறிக்கை மற்றும் கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கான சான்று ஆகியவை இருக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பிப்ரவரி 28, 2026 அன்று பிற்பகல் 3 மணிக்குள் தபால் மூலமாகவோ அல்லது அரசியல் கட்சி அங்கீகாரத்திற்கான விண்ணப்பம் 2026 என்று குறிப்பிடப்பட்டு
கையால் வழங்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதேவேளை தாமதமாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிபுலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுங்கடியில் மாபெரும் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். தனிப்பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட இருக்கின்ற கிபுலோயா நீர்த்தேக்க திட்டத்தை நாங்கள் வன்னி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்தும் முகமாக எதிர்வருகின்ற 2ஆம் தேதி நெடுங்கணியிலே ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு அனைத்து தமிழ் கட்சிகள் அதேபோல இங்கு இருக்கின்ற பொது அமைப்புகள் எல்லோரும் இணைந்து 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு நெடுங்கணி பஸ்தரிப்பு நிலையத்திலே அந்த எதிர்ப்பு நடவடிக்கையை நாங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இந்த கிபுலோயா திட்டம் என்பது 1983ஆம் ஆண்டு கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு நீர் வழங்குகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த நீர் பிரச்சனை என்பது மகாபலி நிலையத்திலே குடியேற்றப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை மாத்திரமல்ல. இந்த நாங்கள் உலர் வலயத்திலே இருக்கின்ற வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை. இது பாரபட்சமாக ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகின்ற மக்களுக்கு மாத்திரம் இவ்வாறான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கடந்த காலத்திலிருந்து திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறதுல, அவர்களுக்கான தேவையை, நீர் தேவையை பூர்த்தி செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. அது எல்லாருக்கும் செய்யப்பட வேண்டும். இந்த நீர்த்தேக்கத்தை, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாலே வவுனியா வடக்கினுடைய வாழுகின்ற மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள். இவர்களுடைய திட்ட முன்மொழிவின் பிரகாரம் வவுனியா வடக்கோடு இப்போது இணைக்கப்பட்டிருக்கின்ற மகாபலி வலயத்திலே வாழுகின்ற விவசாயிகளுக்கான 6000 விவசாய குடும்பங்களுக்கான நீரோடு அவர்களுக்கான குடிநீர் மற்றும் சுகாதார, கல்வி, உள்வீதிகள் திருத்தம், வாழ்வாதாரம், இவ்வாறு பல விடயங்களை உள்ளடக்கி அந்த பிரதேச மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மக்களுக்கான நீர் வழங்கல் திட்டத்தை ஆரம்பிக்கும் போது வவுனியா வடக்கிலே பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். இன்றைக்கு நாங்கள் 40 ஆண்டு கால இந்த யுத்தத்துக்கு பிறகு, யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்து விட்டது. எங்களுடைய மக்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்தார்கள். இப்போது மகாபலி நிலையம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம் அன்றைய அரசாங்கத்தாலே திட்டமிட்டு வெளியேற்றப்பட்ட மக்களுடைய பூர்வீக நிலங்களைத்தான் சிங்கள மக்களுக்கு கொடுத்து குடியேற்றம் செய்யப்பட்டது. அந்த இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு போறதுக்கும், தாங்கள் ஆண்டாண்டு காலமாக வயல் செய்த குளங்கள், நீர்ப்பாசன வயல்களை மீண்டும் போய் அவர்கள் அபிவிருத்தி செய்வதற்கு போகும்போது வனவள திணைக்களம் இப்போது இது வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லி அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள், வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். ஆனால் இந்த கிபுலோயா திட்டத்திற்காக வவுனியா வடக்குல இருக்கின்ற 13,000 ஏக்கர் அடர்ந்த வனத்தை வனவள திணைக்களம் இந்த கிபுலோயா திட்டத்துக்காக மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 2021ஆம் ஆண்டு கைமாற்றம் செய்திருக்கிறார். இவ்வாறான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எங்களுடைய மக்களுடைய பூர்வீக நிலங்கள் அந்த நீரேந்து பகுதிக்குள்ளுக்கு அகப்படுகிறது. எங்களுடைய மக்கள் ஏற்கனவே எதிர்கொண்டிருக்கின்ற ஜான மனித மோதல், இந்த 13,000 ஏக்கர் காடு நீரேந்து பகுதியாக மாற்றப்பட்டு அழிக்கப்படுகின்ற போது இந்த வனங்கங்குகள் எல்லாம் வெளியிடகரமாக இருந்தால் வவுனியா வடக்கில், வவுனியா மாவட்டத்திலேயே நாங்கள் பயிர் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு மேலதிகமாக இந்த 13,000 ஏக்கர் அல்ல அதற்கு மேற்பட்ட தொகையான காடுகள் அளிக்கப்படும் போது எங்களுக்கு வவுனியா மாவட்டத்துக்கு கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியில் பாரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அதே போல இந்த திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் அறிக்கையிலே இலங்கையிலே வேறெங்கும் காணப்படாத தாவர இனங்கள், விலங்கினங்கள், பறவை இனங்கள் இந்த காட்டில வாழ்கிறதாகவும் அவை அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய மூதாதையர்களுடைய தொல்பொருள் சான்றுகள், அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பல சான்றுகள் அளிக்கப்பட இருக்கிறது. ஆனால் இதை எல்லாத்தையும் புறம் தள்ளி
இந்த மகாபலியை நிலைய மக்களுக்கு நீர் வழங்க வேண்டும்ன்றதுக்காக பாதிக்கப்படுற மக்கள் தொடர்பாக எந்த கரிசனையும் இல்லாமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த திட்டம் 2011ஆம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசு தமிழ் மக்களுக்கு விரோதமான அரசு கொண்டு வந்த திட்டம். இப்போது 16 ஆண்டுகளுக்கு பிறகு அதே திட்டத்தை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை மீளாய்வு செய்யாமல் அதே மாதிரியாக இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வலிக்கிறது என்றது மிகவும் மோசமான ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில நாங்கள் வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்கள் குறிப்பாக பாதிக்கப்படுற மாவட்ட மக்கள் என்ற முறையில நாங்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் தமிழ் மக்கள் இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை தணிப்பதற்கான அல்ல அந்த பாதிப்புக்கான நிவாரணத்தை கூட இந்த கிபுலூயா நீர்ப்பாசன திட்ட முன்மொழிவில் உள்ளடக்கப்படவில்லை. சிவில் பாதுகாப்பு படை பிரிவில் உள்ள வீரர்கள் வேறு திணைக்களங்களுக்கு மாற்றப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். சிவில் பாதுகாப்பு படை தலைமையகத்துக்கு இன்று ஆய்வு விஜயம் மேற்கொண்டிருந்த போது இதனை தெரிவித்தார். சிவில் பாதுகாப்பு படை பிரிவில் உள்ள 5000 வீரர்களை இலங்கை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் விடுவிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கூறினார். பொது பாதுகாப்பை மேலும் உறுதி செய்யும் நோக்கில் சுமார் 10,000 சிவில் பாதுகாப்பு படை வீரர்களை இலங்கை போலீஸ் திணைக்களத்திலும் இணைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். சிவில் பாதுகாப்பு படையின் செயல்திறனை மேம்படுத்த தேவையான வசதிகள், உட்கட்டமைப்பு மேம்பாடு, பயிற்சி திட்டங்கள் மற்றும் மனிதவள மேலாண்மை ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் சமநேக நாயக்க மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமநேக நாயக்க தற்போது சிறைச்சாலையின் பொது பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கில் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட சமநேக நாயக்கவை எதிர்வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டன் சென்ற பொழுது அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் தொடர்பில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் அதிகாரப்பூர்வமானது அல்ல என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர பகுதியில் கட்டுமான பணிகளுக்காக அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போது இந்த பீரங்கி வெளிப்பட்டுள்ளது. இது ஐரோப்பியர் ஆட்சிக் காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இதுகுறித்து ஆய்வுகள் இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆட்சிக் காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் குண்டுகள் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கண்டுபிடிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் கோட்டை புனரமைப்பின் போதும் ஊர்காவல் துறையிலும் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் வடமராட்சியில் முதன்முறையாக இந்த பீரங்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் சிங்கள வீட்டு திட்ட விவகாரம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. மேற்படி வீடமைப்பு திட்டங்கள் குறித்து ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வழங்கிய விளக்கங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சிங்கள வீட்டு திட்டங்கள் தற்போது யாழில் வழங்கப்படுவதாகவும் அதனை நினைத்தபடி விற்பனை செய்வதாகவும் தமிழ் மக்கள் பலர் வீடுகளின்றி இன்றும் அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தார். 3 மாசத்துக்குள்ள அந்த காணிகளை, தனியார் காணிகளை உறுதிப்படுத்தாட்டி நீங்கள் அதை அக்வயர் பண்ண போறீங்க, சரிதானே? அது தனியார் காணி. அதுல கிட்டத்தட்ட 90% ஆட்கள் இங்கே இந்த அரசாங்கங்களால பயங்கரவாதிகள் என்று பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைச்சு இங்க தொடர்ந்து இருந்தால் கைது செய்யப்படுவீனம், இல்லாட்டி கொலை செய்யப்படுவீனம் என்ற பயத்துல வெளிநாட்டுக்கு ஓடினவன். அப்ப சொல்றேன், அதே இந்த 3 மாசத்துக்குள்ள தங்களுடைய காணி என்பதை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலையும் நீங்கள் உங்களோட அரசாங்கம் அதை சுவீகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துறீங்க. அப்ப இங்க உண்மையிலே உண்மைக்கு புறனாக சிங்கள மக்கள் ஏதோ இங்கே வாழ்ந்ததாக சொல்லி அவர்களுக்கு இந்த அரசு காணிகளை ஒதுக்கி போட்டு
அந்த மக்கள் வந்து அந்த காணியில வாழாமல் அதை விரும்பினபடி வந்து செய்யறதுக்கு வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அது எப்படி தமிழாக்களுக்கு வந்து தமிழாக்களுடைய சொந்த காணி பரம்பரை காணி அது இங்கே இருந்து துரத்தப்பட்டு வெளிநாட்டுக்கு போக அதே காணியை 6000 ஏக்கரை வந்து நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பாக்குறீர்கள். ஆனால் இங்க சட்டவிரோதமாக இங்க ஒரு நாளும் இருக்காதவர்களுக்கு வந்து ஒரு இனவாத நோக்கத்தோட வந்து ஒதுக்கப்பட்ட காணிகள் அவங்க இல்லாமல் இருக்க வந்து நீங்க சொல்றீங்க தொடரலாம். அது எப்படி? சரி, நான் ஒன்று சொல்றேன். நீங்கள் அப்படி சொல்றீங்களா? இல்ல நான் சொல்றேன். அரசாங்கமே வந்து குற்றச்சாட்டு கொண்ட மஹிந்த ராஜபக்ச காலையில வந்து ஒதுக்கப்பட்ட காணிகள். சரி, சொல்லி முடிஞ்சுதான் சொல்றேன். அப்ப நீங்க அதை சொல்லலாம். நீங்கள் என்ன செய்யணும்டா, உண்மையிலே வந்து அந்த காணிகள்ல வந்து அந்த ஆக்கள் இருக்காட்டி நீங்கள் அந்த காணிகளை வந்து திரும்ப எடுத்து காணி இல்லாத தமிழ்நாக்களுக்கு உண்மையில கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதான் நீங்க செய்யணும். இல்ல நாங்களோட சொல்றோமே, நாங்கள் தமிழ் மக்கள் காணிகளை சுயரிக்க இல்லை. இலங்கையிலேயே நான் அந்த காணி கூட்டத்துக்கு போய் 70% சுயரிக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க அது முழு உலகத்துக்கு நாங்கள் போய் சொன்ன இடத்துல கடைசியில வந்து பிரதமர் வந்து வாக்குறுதி கொடுத்தது வந்து தாங்கள் அதை எடுக்க மாட்டோம் சொன்னதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த வர்த்தமானியை வந்து வாபஸ் பெற இல்லை. கடைசியில வந்து வழக்குக்கு போய் அதை நிப்பாட்டப்பட்டது. இல்ல நான் ஒன்று சொல்றேனே, இல்ல நான் ஒன்று சொல்றேனே, பார்லமெண்டத்தில் கதைக்கின்ற கதைங்க. அடுத்தது நான் ஒன்று சொல்லணே, நாங்கள் வர்த்தமானி வெளியிட்டிருந்தாங்க. ஏனென்றால் 70% காணி பிரச்சனை தெரியல. எந்த காணியை நாங்கள் அரச காணி என்று இனங்கண்டா சேலத்திலாம் கொடுக்க போறோம். நாங்கள் இந்த சிங்கள குடியேற்றத்தை திருத்த போறதில்லை, இன விரிசல குழப்பம் குடியேற்றத்தை மேற்கொள்ள போறதில்லை. ஆணித்தனமா நாங்க சொல்றோம், அடிச்சு சொல்றோம். அப்ப இன்றைக்கு காணி பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2 உறுதி இருக்குது, அடி வர்றாங்க. அப்ப வெற்றிலக்கணி பக்கம் புள்ளாயே அரச காணிகள் இருந்திருக்குது. எல்லாமே பெரிய பெரிய ஆக்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லோயர் மேல கூடாக சட்டத்தினை கூடாக உறுதிகள் எல்லாம் முடிச்சு விட்டும் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கான பொறுமுறை கொண்டு போகணும். சாதாரண மக்களுக்கு காணி இல்லை. அப்ப நாங்கள் இயன்ற அளவு செய்வோம். இத நீங்க பார்லிமெண்ட்ல கதைக்கிறா போட்டு கதைக்கலாம். பிரேசவேல ஒரு நிமிஷம் பிரேசவேல நீங்க தான் சொன்னீங்க. சாவச்சேரி பிரதேசவில வீடு இல்லாம அப்ளை பண்ணி எத்தனை பேர் இருக்கணும்? பிரதேச சொல்லுங்க. 563 பேர் வீடு இல்லாம இருக்கணும். ஆனா இங்க கிட்டத்தட்ட 250 வீடு கட்டி சிங்களீஸ் கொடுத்துருக்காங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. நான் அதுல 57 பேர் சிங்களீஸ் அதுல கொடுத்துருக்கீங்க. அதுல இப்பவும் பாவிக்காம இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடாது உறுதி கொடுத்துட்ட வேண்டி அரசாங்கம் கொடுத்த. அப்ப ஒரு நிமிஷம் போடுறா சார், நான் காய்க்கும் நான் குழப்பையில தானே உங்களையும் நீங்களும் குழப்ப வேணாம். நீங்கள் இது அரசாங்கம் கொடுத்தது, இப்ப நீங்கள் தான் அரசாங்கம். சோ இந்த 14 வீடுகள் இதுல லிஸ்ட்ல கிடக்க 14 வீடு கூட இருக்கு. எத்தனை பேர் சாவச்சேரியில எங்களுக்கு ஓட் போட்ட சனம் 30 கொட்டில இருக்கு. அப்ப நாங்க அதையெல்லாம் ராசா திங்க் பண்ணணும். இது அரசியல் ஒன்றும் இல்லை. இதை நாங்க அதையெல்லாம் திங்க் பண்ணணும். நான் கேட்கிறேன் சொன்னா அந்த சனத்துக்காவது இந்த 14 வீடு எடுத்து கொடுக்கறதுக்கு கூட உங்களை அரசாங்கத்தால ஏலாதான் தான் கேட்கிறேன். அதுதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதைத்தான் கேட்கிறேன் ஒழிய உங்கள அரசியல் கதைக்கல. இதுல இல்ல இது தொடர்பாக நீங்க பார்லமெண்டத்துல கதைங்க, அங்கதான் முடிவெடுக்கணும். இதை நாங்க வேணுமெண்டா மாவட்ட சட்ட மாவட்ட இந்த இடத்துல வந்து நாங்க சொல்றது என்னென்றால், இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து நாங்கள் இதை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு முடிவு போறதுக்கு வந்து முடிவெடுத்து போட்டு விஷயம் அங்க பேசுவோம். இந்த விஷயத்த ஜெஃப்னா டிசிசிக்கு போடுவோம், அங்க கதைப்போம். பார்லிமெண்ட்ல கதைக்கிற பிரச்சனை இல்ல ராசா. நீங்க இதை வந்து அப்படி என்றா முழுமையான பார்லிமெண்ட்ல ஒரு சட்டமூலம் இயற்றணும். உறுதி கொடுத்திருந்தாலும் அவை விப்பினமா இருந்தா மீளப்படுறதுக்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற ஒரு சட்டமூலத்தை அமெண்ட் பண்ணி தான் கொண்டு வர. நீங்க சொல்றது சரி. உறுதி கொடுத்தால் வந்து அரசாங்கம் அதுக்கு பிறகு வந்து தலையிடக்கூடாது. ஆனா 1000 ஏக்கர் வடமாகாணத்துல வந்து கரையோர பிரதேசத்தை வந்து நீங்கள் சுயரிக்கிறதுக்கு வழிகட்டு நீங்கள் தனியார் காணி நாங்க மீள பெற்றிருக்கிறோம். முந்தைய அரசாங்கம் இருக்க இதே பார்லமெண்ட் இருக்கலாம். எம்பிக்காரருக்கு சிங்கள குடியேற்றங்களுக்கு வந்து உங்களுக்கு தொடையலான்னு சொல்றதும், தமிழக காணிகளை வந்து பறிக்கிற நேரத்துல வந்து அதை பறிக்கலாம்னு சொல்றதுக்கும் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் கேட்கறதுக்கு. சொல்றாரு
அமைதியா கேளுங்கோ. இல்ல இதை ஏன் கலைக்கிறதுனா வந்துடாங்க நகரசபை உறுப்பினர் ஏன் கலைக்கிறோம்டா இது நாளைக்கு நாங்கள் இருக்கிற காலத்துல நடந்தேன்னு சொல்லப்படக்கூடாது. கலைக்கிற இல்ல தேவைப்படுற நேரம் மட்டும் கலைக்கிற பொய் சொல்ற நேரத்துல வந்து அம்பலப்படுத்துற உலக சொல்றேன். அதான் இப்ப நாங்க என்ன இது நாங்கள் இப்படியே விட்டுட்டோம்டா இது ஒரு பிராக்டிஸா போயிடும். அடுத்த அரசாங்கம் அதான் செய்யும். இப்ப கிவிலோய ஆண்டு கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே கையீட்டில கூட காணி உரிமையாளர் காணியோடையும் இருக்கணும். அங்கதான் கட்டுப்பாட்டு இருக்கு. காணி உரிமை ஒருத்தோட இருக்கணும். வழிவடக்க பாருங்கோ அங்கேயும் எத்தனை வசனம் போடுவோம். சட்டவிரோத இழப்பீட்டு கோரிக்கைகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை படை அதிகாரிகளுக்கு அழைப்பாணை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மே 9, 2022 அன்று வெடித்த அறக்கலைய போராட்டத்தின் போது தங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக கூறப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை திரும்பப் பெற உத்தரவிடுமாறு கோரி உச்சநீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே உச்சநீதிமன்றம் இந்த அழைப்பாணையை அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன, முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகேதண்ட, முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர்கள் பிரசன்ன ரணதுங்க மற்றும் டிரான் ஹலஸ் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் யகத் ஆல்விஸ் ஆகியோருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட உள்ளது. தொலைபேசி ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பிலான குற்றச்சாட்டில் நீதிமன்றில் முன்னிலையான 3 பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 6 பேரை நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்தது. கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வலிதெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான வரதராசா தனகோபி, சிவரூபன் லகேந்தன், மனோகரன் பிரதீபன் ஆகிய 3 உட்பட 6 பேர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அச்சுறுத்தல் விடுத்ததாக தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் பிரதேச சபை உறுப்பினர்கள் 3 உள்ளிட்ட 6 பேரையும் தெல்லிப்பள்ளி போலீசார் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து தனித்தனியே வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தனர். அந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அச்சுறுத்தினார்கள் எனும் குற்றச்சாட்டில் தெல்லிப்பள்ளி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர். குறித்த வழக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். அதனை அடுத்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து 6 பேரையும் பிணையில் செல்ல அனுமதித்த மன்று வழக்கினை எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு தவணையிட்டது. இன்றைய தினம் எங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். எங்கள் சார்பில் சட்டத்தரணிகள் 6 பேர் ஆஜராகியிருந்தார்கள். கௌரவ மன்றுக்கு நாங்கள் எங்களுடைய சட்டத்தரணிகள் சார்பாக தெரிவித்தது, நாங்கள் கொலை அச்சுறுத்தல் எதனையும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு விடுக்கவில்லை. நாங்கள் பேசிய பதிவுகளை மாத்திரம் மன்றுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அவர் பேசிய பதிவுகளை சமர்ப்பிக்கப்படவில்லை. நாங்கள் கோபம் ஊட்டும் வகையில் பேசியதற்கு காரணம் அவருடைய அணுகுமுறையும் அவருடைய வார்த்தை பிரயோகங்களும் தான் எங்களுடைய உறுப்பினர்கள் அப்படி பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. கௌரவ மன்று முழுமையான குரல் பதிவுகளை மன்றுக்கு சமர்ப்பிக்கும்படி இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட எங்களுடைய உறுப்பினர்கள் அவர்களது சொந்த பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4ஆம் மாதம் 30ஆம் தேதி அடுத்த தவணையிடப்பட்டிருக்கிறது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு எதிரான சக்திகளுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது, இந்த நீதிமன்றம், வழக்கு, போலீஸ் பிணை, காவல், தடுப்பு இதுகளெல்லாம் எங்களுக்கு புதுசில்லை. இதுகள் மூலமாக எங்களுடைய செயற்பாட்டை நசுக்கிற வகையில் யாரும் செயற்பட வேண்டாம். இதுகளுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சப்போவதில்லை என்பதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். மிக நீண்ட எதிர்கால நோக்கில் மிக பாரிய நிதி செலவில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களை இப்படியான கவன கலைப்பான்கள் மூலம் ஒருபோதும் எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தி செயற்பாட்டை யாரும் தடுத்துவிட முடியாது என்ற செய்தியையும் தெரிவிக்க விரும்புகின்றேன்.